வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். இப்போ பிஸ்னஸ் பிளான்னா என்னென்னு பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு டைரியை நோட்டை எடுத்துக்கிட்டு இதை கேளுங்க. இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்லை, ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட் பேஜில் இந்த டவுட்டை கேளுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருந்தோம் பிஸ்னஸ் பிளான் எதுக்காக அப்படின்னா, இது ஒரு சிஎம்பி ப்ராசஸ் அப்படின்னு சொன்னேன். கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங்கான ஒரு டூல், மெயினாக ஒரு கம்யூனிகேஷன் டூல். இது இன்வெஸ்டர்ஸையோ நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸையோ மெயினாக எம்ப்ளாயிஸையோ கொண்டு வரதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் பிளான் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் என்பிஎஃப்சி மாதிரியான ஃபண்ட்ஸுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? இது என்ன நடக்குது, நமக்கு எந்த அளவுக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்குது ப்ராஃபிட்டை நோக்கி போகிறதுக்குன்னு சொல்லித்தரதுக்கு தான் மெயினாக இந்த பிஸ்னஸ் பிளான் யூஸ் ஆகுது. இது தவிர வேறு என்னென்ன விஷயங்கள் இந்த பிஸ்னஸ் பிளானால் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முன்னேற்றத்தை எவால்வேட் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கும் தான் பிஸ்னஸ் பிளானை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இது ஒரு லிவிங் டாக்குமெண்ட். இதை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் நண்பர்களே. இதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, ஒவ்வொரு தடவையும் உங்களோட மைல் ஸ்டோனை நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா. மெயினாக சொல்ல போனால் இந்த P² சொல்லுவேன், ப்ரொஜெக்ஷன் அண்ட் ப்ரடிக்ஷன். இந்த P² நம்ம ஆக்சுவலாக நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோமா, நம்ம சரியான திசையில் சரியான வேகத்தில் நம்ம போயிட்டு இருக்கோமா, இது ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு வச்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் பிளானை வச்சு தான் நம்ம ட்ராக் ரெக்கார்டை டிசைட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பிளானிங் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரா மெட்டீரியல் ஒரு பெரிய ப்ராடக்டாக மாறுது. இதுக்கான இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதை மெயினாக ஒவ்வொரு ஃபேஸுக்குமே இந்த பிஸ்னஸ் பிளானை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? மெயினாக ரோட் பிளாக்ஸ், நம்ம பிஸ்னஸில் என்ன பிரச்சனைகள் வருது, என்ன தடைகள் வருது, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம், இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, இதை சொல்லித்தரது தான் மெயினாக பிஸ்னஸ் பிளான். சரியா? இந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணணும், நான் ஒருத்தரும் சொல்கிறேன், இதை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொரு பிஸ்னஸ் ஓனரும் முதல்ல ஒரு பிஸ்னஸ் பிளானை ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ண பிஸ்னஸ் பிளானை கீ பர்சன், உங்கள் கம்பெனியில் உங்கள் பிஸ்னஸில் யார் முக்கியமான மனிதர்கள் இருக்காங்களோ அவங்கள்ட்ட முதல்ல இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே இருக்கோம், எங்கே போகணும், எங்கே இருக்கோம், இதை முதல்ல புரிய வைங்க. அதை பிஸ்னஸ் பிளானை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள். அதை விட்டு வீணாக ஹைப்பு கொடுக்க வேணாம். சரியா? இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் கோல் செட்டிங். அது ஒரு ப்ராப்பரான கோல் செட்டிங் வச்சுக்கலாம். சரியா? இப்போ நான் திருப்பி ஒரு தடவை நான் ரிவைண்ட் பண்ணுற நண்பர்களே, இது ஒரு மேனேஜ்மெண்ட் டூல். எதுக்காகன்னா ட்ராக் பண்ணவும் மானிட்டர் பண்ணவும் ஒவ்வொரு தடவையும் நம்ம ப்ராக்ரஸை அளவிடுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணுறதால என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய P² சொல்லப்படுற ப்ரொஜெக்ஷனும் ப்ரொடிக்ஷனும் சரியாகுது. நம்மளுடைய தடைக்கற்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை நம்ம ரெடி பண்ண முடியும், சொல்யூஷனை கொடுக்க முடியும். அதுக்கு இது யூஸ் ஆகுது. முதல்ல இந்த பிஸ்னஸ் பிளானை நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு உங்களோட கீ பர்சனோடைய டிஸ்கஸ் பண்ணுங்கள். மேலும் பிஸ்னஸ் பிளான்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் என்ன யூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட்ஸ் போடுங்க. சரியா? See you on top.